பெரம்பலூரில் இது வந்து டே 2 கைஸ். நம்ம பெரம்பலூரில் வந்து இன்றைக்கி கிளம்ப போகிறோம். மார்னிங் ஒரு 8 மணிக்கெலாம் நானும் ரெடி ஆகிட்டேன். சாரு வந்து கல்யாண மண்டபம் போகணும்ப்பா, நீங்கள் பேக் எடுத்துன்னு வந்துடுங்க, அப்படியே நம்ம வந்து சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறம் நம்மளும் கல்யாண மண்டபம் ரீச் பண்ணியாச்சு. ஸோ கல்யாண மண்டபத்தில் என்னென்னா, நேற்று நைட்டு நடந்து வந்து ரிசப்ஷன், இப்போ வந்து கல்யாணம். அதனால் கல்யாண சாப்பாடு போட்டாங்க. நம்மளும் போயிட்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஸோ ஒரு 10:30 போல் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சென்னை போகிறது இல்லை, நம்ம நெய்வேலி போயிடலாம்ப்பா, நெய்வேலியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் சென்னை போகலான்னு சொன்னாங்க. நெய்வேலி வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் அது உள்ளே போகிறேன். போகிற வழியில் வந்து நம்ம இளநீ குடிக்கலாம்ப்பான்னு சொன்னாங்க. வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால நம்மளும் இளநீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெய்வேலியும் நாங்கள் ரீச் பண்ணி ஆயிடுச்சு. நெய்வேலி ரீச் பண்ண உடனே சார்கிட்ட நான் என்ன கேட்டிருந்தேன்னா, சார் நெய்வேலினா என்ன சார்னு கேட்டதுக்கு, இங்கே இருந்தப்போ கரண்ட்டே வந்து எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து இதுக்கு ஃபஸ்ட் டைம் தான் உள்ளே வந்திருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இது தனி உலக மாதிரியே இருந்தது. சிட்டி லைஃப்க்கு இங்கே இருக்கிற லைஃப்க்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கேயே போயிட்டு நாங்களும் சாப்பிட்ருந்தோம். சாப்பாடும் நல்லா இருந்தது. சார் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே தான் வேலை பார்த்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க. சார் வந்து இந்த இடம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த அவ்வளோ நல்லா இருந்தது இந்த இடம், எனக்கே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அங்கேயே நாங்களும் டீசல் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ உளுந்தூர்பேட்டை டோல்கிட்டேயும் ஒரு ஏடிபி இருக்கும், அங்கே வந்து தான் ஒரு காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இந்த டோல் தாண்டிட்டோம்னா இப்போ நம்ம வந்து சென்னைக்கு போயிடலாம். நிறைய டிராஃபிக் ஆகிடுச்சு. எதனாலன்னு கேட்டதுக்கு, முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. இப்போலாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, கொஞ்சம் பார்த்து ஓட்டினாலுமே போதும் எல்லாருமே வந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்மளும் இப்போ செங்கல்பேட்டையும் ரீச் பண்ணியாச்சு. சாரோட லொக்கேஷன் வந்து கேளம்பாக்கம்ல தான் இருக்குது. சாரோட லொக்கேஷனை போயிட்டு நம்மளும் கார் ட்ராப் பண்ணி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். மொத்தமாக நான் 2 நாள் ட்ரிப் போயிருந்தேன். சார் வந்து ஒரு வீட்டில் பையனை பார்த்த மாதிரி தான் என்ன பார்த்துருந்தாங்க. சாரோட லொக்கேஷனில் நம்மளும் வண்டி ட்ராப் பண்ணி நம்மளும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.